பீப்புளுக்கு ஒரே ஹெல்த் டிஸார்டர் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் பெயின். இந்த ஜாயிண்ட் பெயின் யாருக்கெல்லாம் வரும், எதனால் வரும், இந்த ஜாயிண்ட் பெயின் வரதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் வயசானவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா இந்த வீடியோ ஒரு குட் சொல்யூஷன் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின் யாருக்கெல்லாம் வரும்னா வயசானவங்களுக்கு, அதாவது ஏஜ்டு பர்சனுக்கு தான் இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஜாயிண்ட் பெயின் வருது. இது எதனால் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கம் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். பிஃபோர் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக தான் கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்போ ஸ்கிப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு இந்த ஜாயிண்ட் பெயினில் ஒரு ரிலீஃப் கிடைக்க முடியும். இப்போ ஜாயிண்ட் பெயின் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஆக்சிடென்ட் இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம் மட்டும்தான் இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து கொடுக்கும். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க பிஃபோர் ஹெவியான ஒர்க்கு செஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களால் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெஸ்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்க ஃபுட்டாக எடுக்கணும், அதுலேயும் கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா பால், மீன், முட்டை இந்த மாதிரியான ஃபுட்டில் நிறைய கால்சியம் இருக்கும். ஆனால் அதை விட உங்களுக்கு ரிச் கால்சியம் ஃபுட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய கால்சியம் டேப்லெட் தான் சொல்ல போகிறோம். இதில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்தி போன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் டி ரிச் ஃபுட்டில் நம்ம என்னென்ன டெய்லி பேஸில் சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே இந்த ஒரு டேப்லெட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கால்சியம் சேலட்ஸில் 60 ml குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. பர் டேஸ்க்கு நீங்கள் 2 தான் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட வெல்னஸ் கோச் சப்போர்ட்டோட எடுங்க. இந்த டேப்லெட் மட்டும் எப்படி எடுக்குன்னு சொல்கிறது இல்லாமல் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேம் இதே ஹெர்பலைஃப்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் சப்போர்ட். இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேலட் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய குளுக்கோசாமைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டேப்லெட். ஸோ சொன்னேன் இல்லைங்களா, பிஃபோர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ செய்ய முடியுது. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கிங்கில் இந்த குளுக்கோசாமைன் வந்து நமக்கு ஜெல் மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் எடுக்கணும். இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் சேலட்ஸில் 90 டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. பர் டேஸ்க்கு நீங்கள் 3 கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். ஸோ இந்த நியூட்ரிஷனை ப்ராப்பராக நீங்கள் ஒரு 90 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு போன் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. இந்த சேலட்ஸை ப்ரெக்னென்ட் லேடிஸும் சில்ட்ரன்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே இதை எடுத்துக்கலாம். அபோவ் 18 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்க இந்த சேலட்ஸ் கம்பல்சரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய போன் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த 2 சேலட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்கல அப்படின்னா டைரக்ட் 30 days மணி பேக் கேரண்டி ஆப்ஷன் மூலயமா நீங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபுட்டை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணுற டிப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் டிஸ்பிளே